இந்த செய்தியில் இயேசு கடவுள் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். உயிர் கொடுப்பவர் கடவுள். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது மரித்தவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை உயிரோடு எழுப்பினார். இது இயேசு கடவுள் என்பதை நிரூபிக்கிறது. இயேசு அவரிடம் அவர் சந்தித்த நோயாளிகளெல்லாம் குணமாக்கினார். இது இயேசு கடவுள் என்பதை காட்டுகிறது. இயேசு அசுத்த ஆவிகளை துரத்தினார். இது இயேசு கடவுள் என்பதை காட்டுகிறது. இயேசு மனிதர்களுடைய குற்றங்களை மன்னித்தார். மன்னிப்பதற்கு அதிகாரமுடையவர் கடவுள் ஒருவர்தான், ஆனால் இயேசு மன்னித்தார். எனவே இது இயேசு கடவுள் என்பதை காட்டுகிறது. இயேசு கடலின் மேல் நடந்தார். இது அவர் கடவுள் என்பதை காட்டுகிறது. காற்றையும் கடலையும் அதட்டினார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படிந்தன. இது இயேசு கடவுள் என்பதை காட்டுகிறது. தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா மக்களையும் அவர் நேசித்தார். எல்லாருக்கும் இரக்கம் காட்டினார். எல்லாரிடமும் கருணையாக இருந்தார். அவர் கோபிக்கவில்லை. அவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது கடவுளுடைய அன்பை காட்டினார். கடவுளை அவர் வெளிக்காட்டினார். இது அவர் கடவுள் என்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து அது மட்டுமல்ல, அவர் மரித்து உயிரோடு எழுந்தார். இதுவும் அவர் கடவுள் என்பதை காட்டுகிறது. இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதுவும் அவர் கடவுள் என்பதை காட்டுகிறது. இவ்வாறு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்த இயேசு சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அவர் கடவுள், சாட்சாத் கடவுள். அவர் கடவுளுக்கு குறைவானவர் அல்ல, அவர்தான் கடவுள். இயேசுவே கடவுள். நீங்கள் இதை நம்புங்கள். இயேசு கடவுள். இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். கடவுள் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.